பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். வேத வார்த்தை சொல்லுகிறபடி மோசேக்கும் ஆரோனுக்கும் தேவன் கொடுத்த கட்டளையின்படி ஜனங்களை ஆசீர்வதி, அப்பொழுது நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னபடி இந்த நாளிலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் யாவரையும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நல்ல நாளிலே நாம் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு செல்வோம். இப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து ஒரு சில வசனத்தை வாசிக்கிறேன். இந்த வசனத்துக்கு தயவு செய்து செவிசாயுங்கள். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பதாக விரித்து கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகின்ற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். அருமையான பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் நம்முடைய தேவனை சாய்ந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி. இந்த சம்பவம் என்னவென்றால் 37ஆம் அதிகாரத்திலே, ஏசாயா 37ஆம் அதிகாரத்திலே, எசேக்கியேல் என்கிற ராஜா யூதேயாவிலே ராஜாவாயிருந்த காலத்திலே சனகரிப் என்பவர்களான அந்த பிரஜாதிகள் பல லட்ச மக்களோடு வந்து இவனை மிரட்டி அந்த தேசத்தை அபகரிப்பதற்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறான். ஆனால் எசேக்கியேலிட்டையும் நல்ல யுத்த வீரர்கள் இருந்தார்கள், நல்ல போர் செய்யக்கூடிய பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள், குதிரையிலே சென்று யுத்தம் பண்ணத்தக்க நல்ல பராக்கிரமசாலிகள் எல்லாம் இருந்த பொழுதும் அந்த மாம்ச பலத்தை எசேக்கியேல் சாயவில்லை, நம்பவில்லை, அதை நம்பி போகவில்லை. அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுகிறேன். நீங்கள் உண்மையாய் கர்த்தரை நேசித்து உங்களுடைய பிரச்சனையை எசேக்கியேல் எப்படி கர்த்தரை நோக்கி அந்த கடிதத்தை விரித்து கர்த்தருக்கு முன்பதாக வைத்தாரோ, அப்படி நீங்களும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளானாலும் பிரச்சனைகளானாலும் கர்த்தருக்கு முன் சென்று கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி உங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தருக்கு முன்பதாக வைப்பதற்கு உங்களுடைய இருதயம் கர்த்தரை சாய்ந்திருப்பதாக, கர்த்தரை நம்புவதாக. அருமையான பிள்ளைகளே, நாம் கர்த்தரை சாய்ந்து நம்முடைய வேண்டுதலை கர்த்தருக்கு முன்பதாக வைப்போம் என்றால் கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய விண்ணப்பங்களை அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, அந்த எசேக்கியேல் ராஜாவை அவன் சனகரிப்பு அவனை விரட்டுகிற பொழுது அவன் பயப்படவில்லை. நமக்கு ஒரு சூழ்நிலை, சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து வருகிற பொழுது நம்முடைய இருதயத்திலே முதலாவதாக உண்டாகிறது என்னவென்றால் பயம். ஆனால் 2 தீமோத்தேயு 1:7 பவுல் சொல்லுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார் என்று. அருமையான பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றிருந்தால் அந்த ஆவியானவர் நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே நடத்துவார். உங்களுடைய பிரச்சனைகளை எப்படி நீங்கள் தேவனிடத்திலே கொண்டு செல்வதற்கும், தேவனிடத்திலே எப்படி நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை சொல்லுவதற்கும் நீங்கள் எவ்வளவு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை தேவன் உற்று பார்க்கிறார். நம்முடைய இருதயம் இந்த உலகத்தை சாய்ந்து, நம்முடைய அறிவை சாய்ந்து, நம்முடைய இருதயத்தை நம்பி நாம் நம்முடைய பலத்தை நம்பி நாம் செயல்படுவோமானால் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய மாட்டார். அந்த எசேக்கியேல் ராஜாவிட்ட பலம் இல்லாமல் அல்ல, படை இல்லாமல் அல்ல, ஆயுதங்கள் இல்லாமல் அல்ல, அவருடைய எல்லாம் இருந்த பொழுதும் அவன் சேனைகளின் கர்த்தரை நாடினான். தாவீது ராஜா சொல்லுகிறார், தேவனே நீர் என் தேவன். அப்ப நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவன், நாம் தேவனை நோக்கி நாம் நம்முடைய தேவைகளை சொல்ல வேணும் என்று வாஞ்சிக்கிற ஒரு தேவன். அப்போ நாம் சொல்லாமல் அவரிடத்தில் விண்ணப்பிக்காமல் அவர் நமக்குள்ளே கிரியை செய்ய மாட்டார். வேதம் என்னவென்றால் அப்படித்தான் நம்மை தேவன் படைத்து அமைத்து வைத்திருக்கிறார்.
தேவனோடு ஒரு உறவின் முறையில் தான் நம்முடைய பிரச்சனைகளை தேவன் சந்திப்பார். சர்வ வல்லமை உள்ள தேவன் நான் சும்மா இருப்பேன், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று நீங்கள் ஏமாந்து போகாதீர்கள். நீங்கள் மனம் திறந்து தேவனோடு பேசி பழக வேணும். உங்களுடைய பிரச்சனைகளை ஓப்பனாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரோடு பேசி பழக வேணும். நம்முடைய மனம் அப்படி இல்லை தானே. நாம் உடனே என்ன செய்வோம் என்றால், நமக்கு தெரிந்த இனிமேல் என்ற நண்பர்களுக்கு சொல்லுவோம், நல்ல சிநேகிதர்களுக்கு சொல்லுவோம், நம்மை நம்பி நம்மோட பழகிற ஃபேமிலிக்கு சொல்லுவோம். அவைகளை தேவன் பிரியப்பட மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது நீங்கள் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளானாலும் இந்த வேதத்தை எடுத்து வாசித்து நீங்கள் யாராக இருந்தாலும், என்றால் வேதம் சொல்லுகிறது மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறவர் என்று. அப்போ எல்லா மனிதர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அதே டைமில் நீங்கள் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் விண்ணப்பத்தை தேவனுக்கு முன்பதாக, இந்த கடவுளுக்கு முன்பதாக, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை வைத்து பாருங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்து உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். என்றால் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, இவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் என்னை விசுவாசிக்க மாட்டார்கள் என்று. அதனால் என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய என்ன பிரச்சனை ஆனாலும் இந்த எசேக்கியேல் பெரிய ராஜா என்ன செய்கிறான் என்றால், தன்னை தாழ்த்துகிறான். தன்னுடைய சொந்த பலத்தை, தன்னுடைய அறிவை, தன்னுடைய ஞானத்தை, இருதயத்தை, பராக்கிரமசாலிகளையோ நம்பாதபடி என்ன செய்கிறார் என்றால், தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி அந்த விண்ணப்பத்தை கர்த்தருக்கு முன்பதாக கொண்டு போய் வைக்கிறார். நீங்கள் இந்த பகுதியை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள், மிகவும் அருமையான ஒரு பகுதி. போயவன் இந்த விண்ணப்பத்தை அங்கு வைக்கிறார். எப்படி என்றால், சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். அருமையான பிள்ளைகளே, நீங்கள் போய் விண்ணப்பித்து பாருங்கள், சொல்லி பாருங்கள், கர்த்தரோடு பேசி பாருங்கள். உங்களுடைய காரியத்தை கர்த்தர் அற்புத விதமாய் சந்தித்து உங்களை மேன்மையாய் வைப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.